டிஎன்பிஎஸ்சி நண்பர்களே, இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ் புத்தகத்தில் இருக்கக்கூடிய இயற்பெயர் சிறப்பு பெயர் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பாரதிதாசன், சுப்புரத்தினம், துரைமாணிக்கம், பாவலரேறு பெருஞ்சித்திரனார், புரட்சிக்கவி பாவேந்தர், பாரதிதாசன். பாவலரேறு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யாருன்னா பெருஞ்சித்திரனார். பாரதியார் இயற்பெயர் என்னன்னு கேட்டோன்னா சுப்பிரமணியன். எட்டயபுரம் மன்னரால் பாரதி என்னும் பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டவர் யாருன்னு கேட்பாங்க. எட்டயபுரம் மன்னரால் பாரதி என்னும் பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டவர் பாரதியார். மகாகவி, தேசிய கவி என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவரும் பாரதியார் தான். மக்கள் கவிஞர் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யாருன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். மக்கள் கவிஞர் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். கருப்பு காந்தி என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யாருன்னா காமராஜர். இவருக்கு வேறு சிறப்பு பெயர்களும் உண்டு. பெருந்தலைவர், கர்ம வீரர், ஏழை பங்காளர் என்னும் சிறப்பு பெயர்கள் காமராஜருக்கு உண்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின், துரைராஜு என்பது இவரது இயற்பெயராகும். முடியரசன். துரைராஜு என்பது இவரது இயற்பெயராகும். யாருன்னா முடியரசன். முடியரசனுடைய சிறப்பு பெயர் வந்து துரைராசு. திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்டப்பட்டவர் யாருன்னா முடியரசன். திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்டப்பட்டவர் முடியரசன். நெக்ஸ்ட் கொஸ்டின், காந்திய கவிஞர் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யாருன்னா ராமலிங்கனார். இவருக்கு வந்து இன்னொரு பெயரும் சிறப்பு பெயர் உண்டு. அது நாமக்கல் கவிஞர்னு யார் சொல்கிறாங்கன்னா ராமலிங்கனார் தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், பகுத்தறிவு கவிராயர் என்று புகழப்படுவர் யாருன்னா உடுமலை நாராயண கவி. பகுத்தறிவு கவிராயர் என்று புகழப்படுபவர் யாருன்னா உடுமலை நாராயண கவி. ராஜகோபாலன் என்பது இவரது இயற்பெயர் ஆகும். சுரதாவுடைய இயற்பெயர் என்னன்னா ராஜகோபாலன். நெக்ஸ்ட் கொஸ்டின், சன்மார்க்க சண்டமாருதம் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுவர் யாருன்னா சன்மார்க்க சண்டமாருதம் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுவர் யாருன்னா முத்துராமலிங்க தேவர். இவருக்கு வேறொரு சிறப்பு பெயர்களும் உண்டு. அதில் பாருங்கள், தேசியம் காத்த செம்மல், வித்யா பாஸ்கர், பிரவசன கேசரி, இந்து புத்த சமய மேதை என்று சிறப்பு பெயர்களாக வந்து முத்துராமலிங்க தேவரை அழைக்கப்படுறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், தேசியம் காத்த செம்மல் என பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை பாராட்டியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. தேசியம் காத்த செம்மல் என பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை பாராட்டியவர் யார்? திருவிக்கா. காமராஜரை கல்விக்கண் திறந்தவர் என மனதார பாராட்டியவர் யார்னா தந்தை பெரியார். காமராஜரை கல்விக்கண் திறந்தவர் என மனதார பாராட்டியவர் தந்தை பெரியார். நெக்ஸ்ட் கொஸ்டின், சுத்த தியாகி என்று தந்தை பெரியாரால் பாராட்டப்பட்டவர் யார்னா முத்துராமலிங்க தேவர். சுத்த தியாகி என்று தந்தை பெரியாரால் பாராட்டப்பட்டவர் யார்னா முத்துராமலிங்க தேவர். நெக்ஸ்ட் கொஸ்டின், சொல்லின் செல்வர் என போற்றப்படுவர் யார்னா ராபி சேதுப்பிள்ளை. சொல்லின் செல்வர் என போற்றப்படுபவர் ராபி சேதுப்பிள்ளை. நெக்ஸ்ட் கொஸ்டின், அறிவியல் புனைக்கதைகளின் தலைமகன் என்று புகழப்படுவர் யார்னா ஜூல்ஸ் வெர்ன். அறிவியல் புனைக்கதைகளின் தலைமகன் என்று புகழப்படுவர் யார்னா ஜூல்ஸ் வெர்ன். நெக்ஸ்ட் கொஸ்டின், காலமேக புலவரின் இயற்பெயர் என்னன்னு கேட்டாங்கன்னா வரதன். காலமேக புலவரின் இயற்பெயர் என்னன்னு கேட்டாங்கன்னா வரதன். ரசிகமணி என்று சிறப்பிக்கப்பட்டவர் யார்னா டி.கே. சிதம்பரநாதர். ரசிகமணி என்று சிறப்பிக்கப்பட்டவர் டி.கே. சிதம்பரநாதர். நெக்ஸ்ட் கொஸ்டின், கடித இலக்கியத்தின் முன்னோடி என்று புகழப்படுவர் யார்னா டி.கே. சிதம்பரநாதன். இல்லை, ரசிகமணி என்று சிறப்பிக்கப்பட்டவரும் டி.கே. சிதம்பரநாதனா. கடித இலக்கியத்தின் முன்னோடி என்று புகழப்படுவர் யார்னா டி.கே. சிதம்பரநாத். வேறு மொழிகளில் எப்படி சொல்கிறாங்கன்னா தமிழிசை காவலர், வளர்த்தமிழ் ஆர்வலர், குற்றால முனிவர்னு கடித இலக்கியத்தின் முன்னோடியாக திகழ்கிறார். கண்ணதாசனின் இயற்பெயர் என்னன்னா முத்தையா. கண்ணதாசனின் இயற்பெயர் என்ன? முத்தையா. கவியரசு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார்னா கண்ணதாசன். கண்ணதாசன் இயற்பெயர்னா முத்தையா. கவியரசு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுவர் யார்னா கண்ணதாசன். நான் போட்டிருக்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உள்ள வீடியோவில் மீதி உள்ள கொஸ்டினை பார்க்கலாம். தேங்க்யூ.